வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல். ஆன்சர் நேமிநாதம். சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் நேமிநாதம். புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார்? வள்ளலாரை பாரதியார் போற்றினார். வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியார் போற்றினார். காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வினைத்தொகை என அழைக்கப்படுகிறது. காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் வினைத்தொகை என அழைக்கப்படுகிறது. வெரீஇ என்பது சொல்லிசை அளபெடை. வெரீஇ சொல்லிசை அளபெடை. சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. இதற்கான வினா, தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது? தனித்து உண்ணாமை. மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை, கலைஞர் மு. கருணாநிதி முதலியோர் ஆவர். விடைக்கேற்ற வினா, மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யாவர்? எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள்குத்தி விட்டதே உணர்ச்சி தொடர். கீழ்வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? செய்வினை வாக்கியம் பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். இன்மையின் இன்னாத தியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறட்பாவில் அமைந்த அடிமோனைச் சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் இன்மையின் இன்மையே. சகமக்கள் ஒன்றென்ப துணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம். இயைபு அமைந்த சொற்கள் யாது? ஆன்சர் உணர்வதற்கும் எண்ணமெல்லாம். தீயொழுக்கம் கானல் நீர் போன்றது. பொருத்தமான பொருள் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. தீயொழுக்கம் கானல் நீர் போன்றது. பொருத்தமான பொருள் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது. உவமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்து எழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. ஆன்சர் தெளிவான சீரான பேச்சு. தெளிவான சீரான பேச்சு. பொருந்தா சொல்லை தேர்க. ஓவுதல் படா விளக்கு கெடுப்பதுவும். பொருந்தாதது விளக்கு. மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழியின் பொருள் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். விழுந்தானை தூக்கிவிட்டேன். இத்தொடரில் விழுந்தானை என்பது வினையால் அணையும் பெயர். வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்க. ஆன்சர் வளர்த்தார். வந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு. வா. வந்தனன் என்பதன் வேர்ச்சொல் வா. பரப்புமின் இச்சொல்லின் வினையடி பரப்பு. தென்னன் என்பது எவ்வகை பெயர்ச்சொல்? இடப்பெயர்ச்சொல். விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது காலப்பெயர். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் திருவரங்கம். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் சம்பந்தர். தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார். நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பண்ணத்தி, பிசி, முதுநூல், அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் தொல்காப்பியம். சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் அழகிய சொக்கநாத பிள்ளை. சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் அழகிய சொக்கநாத பிள்ளை. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம். இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா. கதிரை வைத்திழந்தான் அண்ணன்.
கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார்? வீமன். சரியான இணையை தேர்க. நவ்வி மான். நவ்வி என்ற சொல்லின் பொருள் மான். முகில் என்ற சொல்லின் பொருள் மேகம். புனல் நீர். உகுதல் சொரிதல். வாயில் இலக்கியம் என்றழைக்கப்படும் நூல் தூது. நச்சிலைவேல் கோகோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு சேரநாடு. குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது? முதல் 1000ல் உள்ளது. அருண்மொழி தேவர் என்ற பெயருடையவர் சேக்கிழார். ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தனள் தீஞெனுஞ் செல்வமே பழுத்த சேனகர். இதில் தீன் என்பதின் பொருள் மார்க்கம். தீன் என்பதன் பொருள் மார்க்கம். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாடல் புராணம். கோவலன் தன் தீது இலள் என்று யாரை குறிப்பிடுகிறான்? மாதவி. தன் தீது இலள் என்று கோவலன் குறிப்பிடுவது மாதவி. உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள். உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள். நூல் சிலப்பதிகாரம். உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையுளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது? அறம். உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையுளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது? அறம். சரியான இணையை தெரிவு செய்க. சரியான இணை நொடை விலை. துகிர் பவளம் கிழி துணி மறு குற்றம். பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிபாடல். பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிபாடல். சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் கங்கைப் படலம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார். கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமைப் பண்புகள் வீறுபெற்று விளங்கும் காண்டம் சுந்தரகாண்டம். அனுமனின் தலைமைப் பண்புகள் வீறுபெற்று விளங்கும் காண்டம் சுந்தரகாண்டம். ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? 14 கீழ்க்கணக்கு. மருந்து பெயரில் அமைந்த 2 நூல்கள் திருக்கடுகம் ஏலாதி. மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் மூதுரை. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். பெரியாரை பேணி தமரா கொளல். இதில் தமர் என்பதன் பொருள் துணை. தமர் என்பதன் பொருள் துணை. கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணை கொளல். கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணை கொளல். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அறிஞர் அண்ணா. சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் இராமலிங்க அடிகள். மூலிகை நோயறிந்து பொருத்துக. ஆவாரம் சர்க்கரை நோய். வாழைப்பூ
வயிற்றுப்புண், வல்லாரை நினைவாற்றல், முடக்கத்தான் இலை, மூட்டுவலி. பலபம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புதுக்கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் அப்துல் ரகுமான். முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் அரேபியர் வணிகம் செய்த இடம். முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் அரேபியர் வணிகம் செய்த இடம். அடுத்து பொறுத்துக. தோவாளை பூச்சந்தை, அய்யலூர் ஆட்டுச்சந்தை, ஈரோடு ஜவுளி சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை. மூவலூர் ராமாமிர்தம்மாள் வாழ்ந்த காலம் 1883 முதல் 1962 வரை. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் பாரதியார். தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றி மூத்த குடி என கூறும் நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றி மூத்த குடி புறப்பொருள் வெண்பா மாலை. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா எனும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி மயிலாப்பூர். மல்லியர்பா எனும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி மயிலாப்பூர். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் சட்டமேதை அம்பேத்கர். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் காயிதே மில்லத். அடுத்து பொறுத்துக. வீரமாமுனிவர் இத்தாலி, ஜீவ் போப் இங்கிலாந்து, கால்டுவெல் அயர்லாந்து, ஸ்ரீகன் பால்கு ஜெர்மன். கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். மேற்கண்ட வரியில் வித்யாபியாசம் என்பது கல்வி பயிற்சி. கூற்று மற்றும் காரணம். தே.பொ. மீனாட்சி சுந்தரனாரின் கானல்வரி புதுமையான ஆராய்ச்சி நூல். சிலப்பதிகார காப்பியத்தை கானல்வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். ஆன்சர் இரண்டும் சரி. திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் பரிதிமாற் கலைஞர். சரியான விடையை மொழியுடன் பொருத்துக. வட்டார மொழி இருக்குது, கிளைமொழி கன்னடம் தெலுங்கு, எழுத்து மொழி நாளேடுகள், பேச்சு மொழி உணர்ச்சி மொழி. தமிழ் எழுத்துகளில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம். மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன். மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை குளத்தங்கரை அரசமரம். பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் தண்டி அலங்காரம். பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் தண்டி அலங்காரம். சரியான விடையை தெரிவு செய். கீழ்கண்ட செய்திகளில்
கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி பற்றிய சரியான செய்தியை தேர்ந்தெடு. தாமரை திரு விருது பெற்ற நா. முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர். கலைஞாயிறு நா. முத்துசாமி நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக கொண்டவர். நா. முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். ஆன்சர் 2 மற்றும் 3 சரி. இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கில்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் கந்தர்வன். தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரையிசைப் பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். எது உம்மைத் தொகை? ஆன்சர் ஏ. அண்ணன் தம்பி. அண்ணனும் தம்பியும். செல்வி செய்தாள் என்பதன் பிறவினை செல்வி செய்வித்தாள். செல்வி செய்தாள் என்பது தன்வினை, செல்வி செய்வித்தாள் என்பது பிறவினை. பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடு. செய்யுள் இயற்றினான். சரியான ஒன்றை இனம் காண்க. ஆன்சர் பி. அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் நேரு. எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு கலவாமை வேண்டாம் என்கிறார் வள்ளலார். இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல் வன்சொல். நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும். இதில் நயமில என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் நன்மை. அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஆன்சர் சி. அம்மானை விளையாட்டை 10 பேர் இணைந்து விளையாடுவர். கீழுள்ளவற்றில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும். செம்மை, பசுமை, கருமை, எளிமை. பொருந்தாதது எளிமை. புரொபோசல் என்ற அலுவலக கலைச்சொல்லுக்குரிய தமிழாக்கம் கருத்துரு. அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு புதை சாக்கடை. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. கரி கரி. கரி யானை, கரி காய்கறி. பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தாதது கூலம் தானியம். தே என்பதன் பொருள் கடவுள். பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. ஆன்சர் கூ. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. கலர்நிலம் இல்லாத கல்வி பெண்கள். கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம். கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம். முறையான சொற்றொடரினை கண்டறிக. ஆன்சர் பி. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் ரா. இளங்குமரனார். பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் தனிநாயகம். பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் தனிநாயகம். சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் சி. உழவு, ஏர், மண், மாடு. தேங்க்யூ.